ஆபிரகாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதராயிருந்தார். விசுவாசம் உள்ளவர்கள் எல்லோருக்கும் அவர் தகப்பனாய் இருக்கிறவர். எபிரேயர்கள் ஆபிரகாமை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். முற்பிதாக்களுடைய விசுவாசத்தை குறித்து நிருபத்தின் ஆசிரியர் எழுதும்போது அவர்கள் எல்லோருக்கும் முற்பிதாவாய் இருக்கிற ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து விரிவாக எழுதுகிறார். ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது சாராளின் விசுவாசத்தை பற்றியும் சொல்லுகிறார். தேவன் ஆபிரகாமையும் அழைத்தார். ஆபிரகாமோ தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் விசுவாசத்தோடு புறப்பட்டு போனார். தேவனே ஆபிரகாமை அழைத்தவர். ஆபிரகாமின் முற்பிதாக்கள் விக்கிரக ஆராதனை செய்தவர்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். தேவனுடைய கிருபை நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாம் விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தாலும் தேவன் அவரையும் தம்முடைய கிருபையினால் அழைத்தார். துன்மார்க்கரில் அநேகரை தேவன் தம்முடைய கிருபையினால் அழைக்கிறார். நாம் தேவனிடத்தில் வந்து சேருவதற்கு முன்பாக தேவன் நம்மிடத்தில் வந்து சேர வேண்டும். நாம் பாவத்தை விட்டும் பாவம் செய்கிற சூழ்நிலைகளை விட்டும் பாவம் செய்கிறவர்களை விட்டும் விலகி வர வேண்டும். தேவன் ஆபிரகாமை அழைத்த போது அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆதியாகமம் 12:2-3. தேவன் ஆபிரகாமை எந்த இடத்திற்கு அழைக்கிறாரோ அந்த இடத்திலே ஆபிரகாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார். தேவன் தம்முடைய ஜனங்களை சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கிறார். சுதந்திரம் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். நாம் பல வேளைகளில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உடனே சுதந்திரிப்பதில்லை. ஆனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிச்சயமானது, அது உண்மையானது. ஆபிரகாம் தான் போகுமிடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். ஆபிரகாம் தன்னை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தார். தேவன் தமக்கு பிரியமான இடத்திற்கு தன்னை அனுப்புவார் என்று விசுவாசித்து ஆபிரகாம் தன்னை கர்த்தருடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்தார். தேவனுடைய சித்தத்தை போலவே மனுஷருக்கும் சித்தம் உண்டு. தேவனுடைய சித்தமே நம்முடைய சித்தத்தை ஆளுகை செய்ய வேண்டும். தேவன் மனுஷருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஞானத்தை தேவனுடைய ஞானத்திற்கு கீழ்ப்படுத்த வேண்டும். பல சமயங்களில் நாம் எந்த வழியாக போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. நாம் போகும் பாதை நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்மை வழிநடத்துகிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்மை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவரே நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்தார். விசுவாசத்தினாலே கிரியை நடப்பித்தார். ஆபிரகாம் கானான் தேசத்திலே ஒரு சுதந்திரவாளியாக குடியிருக்கவில்லை. அங்கே ஒரு பரதேசியை போலவே சஞ்சரித்தார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் யாக்கோபும் உடன் சுதந்திரவாளிகள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தார். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரராய் இருக்கிறோம். இப்பிரபஞ்சத்தில் பெற்றோரும் அவர்களுடைய பிள்ளைகளும் பரதேசியைப் போல சஞ்சரிப்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சலாக்கியம். நாம் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாக இருந்தாலும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காலம் வரையிலும் இப்பிரபஞ்சத்தில் பரதேசியைப் போல சஞ்சரிக்கிறோம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்திற்கு ஆபிரகாம் காத்திருந்தார்.
இந்த நகரம் தேவனுடைய சர்வ வல்லமையினால் கட்டப்பட்டது. தேவன் தாமே தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவும் தீர்மானத்தின் பிரகாரமாகவும் இந்த நகரத்தை கட்டி உண்டாக்கி இருக்கிறார். ஆபிரகாம் இந்த பரலோக நகரத்திற்காக காத்திருந்தார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்தாலும் பரலோகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஆபிரகாம் பரலோகத்திற்காக காத்திருக்கிற வேளையில் விசுவாசத்தினால் கிரியை நடப்பித்தார். தேவன் ஆபிரகாமை அழைத்தபோது ஆபிரகாம் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். ஆபிரகாம் பிரயாணம் செய்த தேசங்களில் அவருக்கு பல சோதனைகள் உண்டாயிற்று. எல்லா சோதனைகளிலும் ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் தான் வைத்திருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொண்டார். ஆபிரகாமின் விசுவாசம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டான். புதிய தேசத்தை வாக்குத்தத்தமாக பெற்றான். கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பரதேசியைப் போல சஞ்சரித்தான். ஆபிரகாம் மரித்தபோது யாக்கோபிற்கு 15 வயது. அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். இயேசு கிறிஸ்து தச்சனுடைய குமாரனாக இவ்வுலகில் ஜீவித்தார். தாவீது ஆடுகளை மேய்க்கும் தொழிலை செய்தது போன்று இயேசு கிறிஸ்து தச்சு வேலை செய்தார். எல்லா காரியங்களையும் கிறிஸ்து நேர்த்தியாக கட்டக்கூடியவர். எல்லா காலங்களையும் இயேசு கிறிஸ்து திட்டமிடுகிறார். தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் கிரியை நடப்பித்தார்.